manifestation and astrology. இது ரெண்டுல எதை பண்றது, which one to follow, which is right or which is wrong, இதெல்லாம் கரெக்டா தப்பா, இந்த மாதிரியான விவரங்கள் நம்ம part 1ல பார்த்தோம். We talked about the parigaram trap, the uncle who was told that he would become a doctor, ஆனா அவர் டாக்டர் ஆகல. The partnership prediction, ஒரு ஜாப், ஆசைப்பட்ட ஜாப், இட் வாஸ் டேக்கன் அவே. ரொம்ப ஆசைப்பட்டு 2 பேர் விரும்பி அந்த மேரேஜ் நடக்கணும்னு நினைக்கும் போது குண்டலி மேட்ச் ஆகலன்றனால the marriage was called off and how dangerous it could be அப்படின்றத பத்தி பேசணும். And also the most dangerous thing about a prediction, ஒரு விஷயத்தை predict பண்றாங்க, அந்த ப்ரெடிக்ஷன்னால எல்லாமே மாறிராது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். But at part 1 I left someone waiting. Shanti, 8 years of marriage, baby இல்ல, medically everything is normal. ஸோ அவங்க எழுதியிருந்த கமெண்ட், so much negativity, என்னோட ராசி நட்சத்திரம் மிருக சிரிஷம் மிதுன ராசி, இதனால நிறைய யூடியூபர்ஸ் சொல்றாங்க இந்த பர்டிகுலர் ராசிக்கு குரு சாபம் இருக்கு, ஸோ பேபி இஸ் நாட் பாசிபிள். அண்ட் எனக்கு பயமா இருக்கு, ஐ எம் ஸ்கேர்ட், ஐ வாண்ட் அ பேபி, அண்ட் ப்ளீஸ் சொல்லுங்க ஹவு டு மேனிஃபெஸ்ட் டு பிகம் பிரெக்னென்ட். யூனோ இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே இம்மீடியட்டா என்ன டெக்னிக் அப்ளை பண்ணலான்றதுக்கு என் பிரெயின் போகவே இல்லை. ஆல் ஐ தாட் வாஸ் அபவுட் சாந்தி. 8 years of hoping, ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசை, ட்ரைங், வெயிட் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ரேயர்ஸ். அதே 8 வருஷம் so many questions from the family, relatives, எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணாலும் இன்னும் குழந்தை இல்லையா, சரி இது ட்ரை பண்ணுங்க, அது ட்ரை பண்ணுங்க, நிறைய அட்வைசஸ். அதே 8 வருஷம் எத்தனையோ பேர் அவங்களோட பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சாந்தி would have learned how to smile without breaking herself. And இது எல்லாத்துக்கும் மேல she then found YouTubers where அந்த YouTube அவங்களுக்கு ஒரு verdict கொடுத்திருக்கா, அவங்களுக்கே தெரியாம ஒரு verdict, தீர்ப்பு. Not one astrologer, ஆனா நிறைய பேர். இதுல எல்லாருமே முக்காவாசி ஒரே மாதிரியான விஷயத்த சொல்றாங்க, because they didn't sit personally with Shanti. அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இது சாந்தியோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரொம்ப ஆழமா பதிவாயிட்டே இருந்திருக்கு. அண்ட் இது ஒரு நபரோட ஒப்பீனியன், ஒரு ப்ரெடிக்ஷனா இருந்ததை தாண்டி இது இவங்களோட முழு உண்மையா மாற ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதுல சாந்தி மட்டும்தான் இருக்காங்களா? சாந்தி மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. நாட் ஓன்லி திஸ் கேஸ், எத்தனையோ விஷயங்கள். இட் கேன் பி யோர் ஜாப், யோர் மேரேஜ். எனக்கு இன்னும் ஏஜ் ஆகிட்டே போகுது, என் வயசுல இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஈஸியாக கல்யாணம் ஆகுது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, என் ராசி எப்படி, என் தலையெழுத்து இப்படி. இது உங்களுக்கும் சேர்த்துதான். You are waiting for a job that feels impossible. Or maybe ஒரு மேரேஜ் மேட்ச் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. எத்தனையோ மாப்பிள்ள பார்த்துட்டேன், எத்தனையோ பொண்ணு பார்த்துட்டேன், நானும் மேரேஜ் மேட்ச் பார்த்துட்டே இருக்கேன், எதுவுமே பெர்ஃபெக்டா மேட்ச் ஆக மாட்டேங்குது. That doesn't seem right. Or maybe உங்களோட ஃபியூச்சர் பார்ட்னரை நினைச்சு பயப்படுறீங்க. What if something goes wrong? Because we all want everything to be perfect. Or maybe நீங்க ஆசைப்படுற விஷயம், நீங்க கனவு காண்ற அந்த விஷயம் உங்களோட சார்ட்ல இல்ல. See, for example, I've seen people, எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை, என்கிட்ட இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இந்த பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி போய் உட்காரும் போது அந்த astrologer says, பிசினஸ் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் இல்ல, நீ வேலைக்கு தான் போவ. This video is for you too. Because சாந்திக்கு நடந்த இந்த விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு, இன்க்ளூடிங் மீ. ஆனா in different areas of our lives. இத்தனை நாளா நம்மளோட ஃபியூச்சரை நம்ம ஒரு நபர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். And today we are taking it back. And I have 3 things to say today. நான் சொல்ல போற அந்த முதல் விஷயம், it will make you think. ரெண்டாவது விஷயம், it will make you feel something shift within you. And the third thing, I hope it changes everything. And let me tell you what is happening in Shanti's body right now. இது ஸ்பிரிச்சுவலா இல்ல, but psychologically. நம்ம ஒரு chronic fear எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கோம்னு வைங்க. அதாவது தொடர்ச்சியா ஒரு பயம் வந்துட்டே இருக்கு, நடந்துட்டே இருக்கு. The kind that does not go away. இந்த பயம் ஜஸ்ட் ஒரு லாரி வந்தது, நான் பயந்துட்டேன் போயிட்டேன், அந்த மாதிரி கிடையாது. பட் தொடர்ச்சியா ஒரு அவுட்கம் வந்துருமோ, இந்த விஷயம் நடந்துருமோ அப்படின்னு ஒரு விஷயத்தை சார்ந்தே ஒரு பயம் பில்ட் ஆயிட்டே இருக்கு. The kind of fear that is present every morning when you wake up. இப்போ உங்களோட பாடி அதுக்கான ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை ஆக்டிவேட் பண்ணும். அண்ட் தென் கார்டிசால் இஸ் ரிலீஸ்ட். அண்ட் அது தொடர்ந்து அட்ரினலைன், இது ஃபாலோ பண்ணிட்டே வரும். இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும், உங்க நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருக்கும்? It automatically enters fight, flight or freeze mode. And இப்போ உங்க பாடிக்கு அது பிசிக்கலா என்ன மீன் பண்ணுது தெரியுமா? சர்வைவல் மோட். உங்க பாடி இம்மீடியட்டா அந்த சர்வைவலை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். உங்களை சுத்தி எது நடந்தாலும் உங்களோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட பிளட் ஃப்ளோ லிம்ஸுக்கு பாயும். அண்ட் யூ வில் பி ரெடி டு ரன் அவே ஆர் மேபி டு ஃபைட். யாரா இந்த குழந்தை அப்படிங்கும் போது நீங்க இம்மீடியட்டா அதை போயிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, மித்தவங்களாம் இல்லையா அப்படி இப்படின்னு either you try to fight or you will try to justify, you will try to protect yourself or you will run away from that situation. Digestion slow up. And இது எல்லாத்துக்கும் மேல your reproductive system, it will shut down. Not completely, not permanently, but significantly. Because உங்களோட பாடி அதுகிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஸ்டம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து அது என்ன சொல்லும் தெரியுமா? No, it is not safe for me to reproduce right now. இது எனக்கு சேஃபா ஃபீல் ஆகல,
என் பாடி இதுக்கு தயாரா இல்ல, ஏன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இப்போ ஒரு பேபியை ஹோல்ட் பண்ணி வெளியில கொண்டு வரதுக்கு நான் தயாரா இல்ல அப்படின்னு உங்க பாடி வந்து ப்ரொடெக்டிவ் மோடுக்கு போயிடும். பிகாஸ் இட் சேஸ் இது சர்வைவல் டைம், இது கிரியேஷனுக்கான டைம் கிடையாது. ஒரு உயிரை உருவாக்கி வெளியே கொண்டு வரோம், ஒரு விஷயத்தை உருவாக்குறோம், ஒரு பிசினஸை உருவாக்குறோம். அந்த மாதிரி நீங்க பல விஷயங்கள் உருவாக்கணும் அப்படின்ற இடத்துல இஃப் யூ ஆர் இன் சர்வைவல் மோட் யூ கேனாட் கிரியேட். யுவர் பாடி வில் ட்ரை டு ப்ரொடெக்ட் யூ. உங்க பாடி உங்களுக்கு சொல்லும், திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு டேக் ரெஸ்ட். நீ சர்வைவல் மோட்ல இருக்க, திஸ் இஸ் த சர்வைவல் டைம். இப்போ நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும், இப்போ நம்ம ஹீல் ஆகணும். அந்த மாதிரி it will protect you and it will not let you to create something. And இது spiritual concept கிடையாது, this is biology. And I'm going to tell you about something. The hypothalamic pituitary adrenal axis. இது என்ன பண்ண தெரியுமா? The system that manages your stress hormones directly affects the hormones responsible for ovulation, implantation and pregnancy. So இது எல்லாத்துலயுமே இதோட தாக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. Chronic elevated cortisol, அதாவது நம்மளோட பாடியில வந்து கார்டிசால் லெவல் வந்து இம்பேலன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும், நம்மளோட ஹார்மோன்ஸை வந்து இம்பேலன்ஸ் பண்ணி ரொம்ப டெலிகேட் ஆக்கிடும். ஆனா ஒரு கரு உருவாறதுக்கு எது தேவை? உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். ஸ்டடீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? women with higher marks of stress level, அவங்களுக்கான கன்செப்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். even when everything is normal medically. சாந்தி சொன்ன ஒரு விஷயம், everything is normal. But அதே சமயம் she is also carrying 8 years of grief, comparison, pressure and now the YouTube verdict. இது எல்லாமே உண்மை அப்படின்னு அவங்களோட பயத்தை உறுதிப்படுத்திடுச்சு. அண்ட் இப்போ இந்த பயம் அவங்களோட மனசுல, அவங்களோட உடம்புல ஆழமா பதிஞ்சிருச்சு. It is living along with her every single day. Now her body is not broken. ஆனா அவங்களோட பாடி ரொம்ப பர்ஃபெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணுது. அவங்களுக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸஸை பொறுத்து இப்படிதான் நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி பர்ஃபெக்டா செயல்பட்டு இருக்கு. என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன், என்ன மாதிரியான எவிடன்சஸ்? that it is not possible. உனக்கு இது சேஃப் கிடையாது, உன்னால இது முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்டார்ஸும் அது ரொம்பவே பக்காவா உறுதிப்படுத்துது. And a body that believes it is not safe cannot fully open to creation. இப்போ நானே ஒரு ஆபத்துல இருக்கேன், நான் ஒரு த்ரெட்ல இருக்கேன் அப்படிங்கும் போது நான் இன்னொரு உயிரை உருவாக்குறதுக்கு என்னோட பாடி ஒத்துக்காது. as simple as that. இந்த பயத்தோட எக்கோ சேம்பர் எப்படி இருக்கும் தெரியுமா? Now I want to talk what happened when Shanti opened the YouTube. அவங்க probably ஒரு நம்பிக்கைக்காக அதை சர்ச் பண்ணிருக்காங்க. Maybe she typed மிருகசிரிஷம் baby or மிதுன ராசி fertility or maybe nakshathram stars இதெல்லாம் வந்து pregnancy affect பண்ணுமா? YouTube என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த அல்காரிதம் படி most watched videos on that particular topic அதை கொண்டு வந்து சாந்தி கிட்ட கொடுத்துருச்சு. Which happened to be like multiple astrologers இது வந்து பாசிபிள் இல்ல, இது நடக்காது, இந்த மாதிரி அதை சார்ந்த விஷயங்களையே வந்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. the negative thing, not because it is truth. ஆனா fear based contents நல்ல ரீச் இருக்கும். people click on more. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. வார்னிங், இந்தந்த நட்சத்திரம் வந்து ஆபத்துல இருக்கு, or maybe இந்தந்த நட்சத்திரம்க்கு கன்சீவ் ஆறது ரொம்ப கஷ்டம். இப்போ இதே இன்னொரு பக்கம், how to support your body to heal and become pregnant, how to support your body to conceive. இதுல நம்ம எதை கிளிக் பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னது இந்த ராசிக்கு இது நடக்காதா, ஒருவேளை அந்த ராசி இல்ல நம்ம ராசி வருதா? And now the algorithm showed her the fear over and over again. And இப்போ நம்மளோட பிரெயின் இந்த ரெப்படிஷன்னால என்ன பண்ணும்? And உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டால இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. எது உண்மை, இதுதான் உண்மை, அண்ட் இந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப காமிச்சுக்கிட்டே இருக்காங்க, அப்போ இதுதான் உண்மையா? So it will get confused. And now மறுபடியும் இந்த repetition ஆயிக்கிட்டே இருக்கு, அப்போ it will take this. Okay, திரும்ப 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 இதான் காமிச்சிட்டே இருக்காங்க. So this is truth and it will pick the repetition. And இதே mechanism தான் advertisements, marketingலலாம் யூஸ் பண்றாங்க. So இதை எப்படி நம்ம benefit ஆற மாதிரி பயன்படுத்திக்கலாம்னு பார்த்தா there comes subliminals. subliminalsலயும் அதே mechanism தான், repetition. சின்னதுல இருந்து இத்தனை வருஷமா தினம், ஜஸ்ட் இமேஜின் 30 வருஷம் 40 வருஷம், அப்போ இத்தனை வருஷமா ஒரே விஷயத்த உங்களுக்கு சின்னதுல இருந்து சொல்லி வளர்த்திருக்காங்க. நீங்க ஒரு சூழல்ல வளர்ந்து வந்திருக்கீங்க. அதை ஈஸியா இப்ப அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன மாறணும், நான் வளரணும், நான் என் மைண்ட் செட்டை மாத்தணும் இப்படிங்கும் போது அது ரொம்ப சிரமமா இருக்கும். So this is where we use subliminals. இவ்வளோ கண்டிஷனிங், இத்தனை வருஷம் நடந்த இந்த கண்டிஷனிங் ஃபுல்லா நம்ம சப்ளிமினல் மூலியமா ரிப்பீட் பண்ணி அதை அப்படியே சப்ரெஸ் பண்ணி இதுதான் உண்மைன்னு we are going to feed the updated information. Not as an opinion,
ஆனா இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு. அண்ட் நவ் தி அல்டிமேட் RAS ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும், அது இருக்கிற எல்லா எவிடன்சஸையும் கலெக்ட் பண்ணும். பாத்தியா, இந்த ராசிக்கு இது பாசிபிள் இல்ல, இந்த ராசிக்கு இது சாபம் இருக்கு, அண்ட் அகெயின் இந்த சாபம் இருக்கிறது உண்மையா அப்படின்னு she would have searched, and this keeps continuing the loop. So இதுக்கு தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லூப் அப்படின்னு I already told you. So this is a Keeverse method. இந்த ரெசிஸ்டன்ஸ் லூப்பை நம்ம எப்படி பிரேக் பண்றது அப்படின்னு I am creating lot of videos. You can also watch that. So இந்த RAS அந்த ப்ரூஃப் ஃபுல்லா கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு மாசத்தை கடக்கிறோம், அந்த மாசத்துல நிறைய ப்ரூஃப் நீங்க தாண்டி வந்திருக்கீங்க. Every pregnant friend is a proof. பாரு, அவங்க எல்லாம் மாசம் ஆயிட்டாங்க, எனக்கு இன்னும் நடக்கல, பிகாஸ் நான் இந்த ராசியில இருக்கேன், ஜாதகக்காரவங்க எல்லாரும் சொன்னாங்க, இதுதான் கரெக்ட், இதுதான் ப்ரூஃப். Every question at a family function, எந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணாலும் சின்னதா ஒரு கேள்வி கேட்டா கூட that becomes a proof. அண்ட் இது உங்களோட ராசியோ நட்சத்திரமோ பண்ணுச்சா? நோ, உங்களோட நட்சத்திரமுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா the repetition did this. இப்போ வரப்போற கேள்வி, இட் இஸ் நாட் அபவுட் நான் என் நட்சத்திரத்தை எப்படி இதுல சரி பண்ணுவேன், நான் எந்த பரிகாரம் பண்ணணும்ன்றது கிடையாது. The question is, how do I replace this repetition? இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இப்போ என் மைண்ட்ல லோட் ஆயிருக்கு. இதை நான் இப்போ வேற எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து, வேற எந்த ரெப்படிஷன் கொடுத்து நான் இதை ரீப்ளேஸ் பண்றதுன்றது தான் உங்க கேள்வியா இருக்கணும். What gets repeated gets believed. What gets believed becomes your biology. And here comes the important question. நான் கேட்க வேண்டிய அந்த முக்கியமான கேள்வி. And I want to ask this with complete love. இதுல எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்ல, எந்த ஒரு அசம்ஷனும் இல்ல. To Shanti and every woman who is watching this, who is trying to conceive, who is trying to get your job, who is trying to get married. And I want you to take your time, sit with this question. உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், and you genuinely want it because உங்களுக்கு அந்த motherhood experience பண்ணணும். அந்த 3 மணிக்கு அந்த குழந்தை அழுகிறது, 4 மணிக்கு குழந்தை அழுகிறது, irregular sleeps, all the 3 AM 4 AM feeds, அந்த குழந்தை பேச போற first word, முதல் அடி எடுத்து வைக்கிறது, watching a human being grow in front of your eyes. ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்ட் உருவாகும் the moment you feel the first movement inside you. And இதோட full reality, the beautiful, the exhausting and transforming. இதனால அந்த குழந்தை உங்களுக்கு வேணுமா? Or do you want a baby because கல்யாணமாகி 8 வருஷம் ஆயிடுச்சு and எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன்லயும் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க, இன்னும் குழந்தை இல்லையா? டாக்டர்கிட்ட போனீங்களா? எந்த டாக்டர்கிட்ட போனீங்க? ஜாதகம் பாத்தீங்களா? பரிகாரம் பண்ணீங்களா? தொட்டில் கட்டினீங்களா? அப்புறம் என்ன பிரச்சனை? பிகாஸ் உங்களோட சேர்ந்திருந்த எல்லா பிரெக்னென்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உங்களோட கம்பேரிசன் ஆயிட்டு இருக்காங்க இப்போ. அண்ட் இந்த கம்பேரிசன்னால எத்தனையோ பேர்கிட்ட இருந்து நீங்க டிஸ்டன்ஸ் ஆயிருப்பீங்க. அண்ட் சம்வேர் அட் த கார்னர் ஒரு குழந்தை பிறந்துட்டா இது எல்லாமே நின்றும் அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த குழந்தை பிறந்துட்டா இந்த ஃபேமிலி ஹாப்பி ஆயிரும், இந்த குழந்தை பிறந்துட்டா ஐ வுட் ஃபீல் கம்ப்ளீட். பிகாஸ் எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணணும் அண்ட் அதுதான் நார்மல் அப்படின்னு நம்புறீங்க. இந்த கேள்வி உங்களை ஹர்ட் பண்றதுக்காக கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் டு கிளியர் யூ. பிகாஸ் ஒரு விஷயத்தை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களால கிளியரா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது when உங்களோட ஆசை பயம் அண்ட் ப்ரெஷரோட இணைந்து ஒரு மாதிரி டேங்கிள் ஆகி இருந்தா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது, உங்களால கிளியரா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. உங்களோட ஆசை I want a baby because I genuinely want to be a mother. This is clear, pure, a powerful intention. இப்போ உங்களோட whole being is aligned. நீங்களும் உங்களோட குழந்தை மட்டும், your body, your soul, your mind alone is getting aligned. And now உங்களோட ஆசை I need a baby to stop all these questions because நானும் ஒரு தாய்னா I want to be accepted because I need to prove the astrologer wrong. And in the desire, in the ஆசை is mixed with fear, pressure, comparison and mainly with pain, நிறைய வலிகள். And இந்த இடத்துல இருந்து மேனிஃபெஸ்ட் பண்றது ஒரு கிரவுண்ட்ல ஃபுல்லா உப்பை கொட்டி வச்சு அதுல இருந்து ஒரு பூ மலர்ந்து வரணும்னு நினைக்கிற மாதிரி. இந்த இடத்துல நீங்க விதைக்கிற அந்த சீடு உண்மை, உங்களோட ஆசை உண்மை, ஆனா அந்த கண்டிஷன்ஸோ அந்த சூழலோ எதுவுமே அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படல. அண்ட் இது சாந்திக்கு மட்டும் கிடையாது, this is for everyone who is trying to manifest a desire which is tangled with fear, pressure, comparison, pain and lot more. Or maybe வேற ஒருவரோட கண்டிஷன்ஸ்க்காக நீ இந்த ஜாப் போனாதான் உன்னை நான் சக்சஸ்ஃபுல்னு நான் ஏத்துக்கிறவேன்றனால. The woman who is manifesting a husband because அவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் வேணும்ன்றனால கிடையாது. ஆனா 28 வயசு ஆயிருச்சு, 30 வயசு ஆயிருச்சு, இதுக்கு மேல எல்லாரும் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. And I'm running out of time according to everyone else. The person who is manifesting money
அவங்களோட விஷனுக்கு ஏத்த மாதிரி இல்லை. நான் இந்த வருஷம் நான் இதை சாதிக்கணும், நான் எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்கு, இதெல்லாம் நான் அலைன் பண்ணணும், ஐ வாண்ட் டு பில்ட் an empire, ஐ வாண்ட் டு பில்ட் a legacy. இதனால கிடையாது. ஆனா அவங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் வளர்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே abundance பத்தி பேசுறாங்க, and you don't want to be left behind. The person who is manifesting success in career because அவங்களோட parents அதை demand பண்றாங்க, அவங்களோட society அதை demand பண்றாங்க, but you are still not prepared and you're not completely alive into it. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நான் படிக்கணும், நிறைய ஆசைகள் இருக்கு, பட் அது எல்லாத்தையுமே உங்களுக்கே யூ டோன்ட் ஈவன் ரியலைஸ். ஆனா நான் என் கெரியர்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். ஸோ ஆழமா பார்த்தா தட் மைட் நாட் பி யோர் அல்டிமேட் டிசையர். ஒரு ப்ரெஷர்ல இருந்து எப்போ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை அடைஞ்சுக்கிறீங்களோ இட் வில் நெவர் ஃபீல் இனஃப். அண்ட் அது மட்டும் இல்ல, அது லாங் லாஸ்டிங்கா இருக்குமான்னு கேட்டா நோ, பிகாஸ் இட் வாஸ் நெவர் யோர் ட்ரீம். அது உங்க ப்ரெஷருடைய ட்ரீம். ஸோ பிஃபோர் வி டாக் அபவுட் ஹவு டு மேனிஃபெஸ்ட், உங்களோட பயத்தை கிளியர் பண்ணணும் அண்ட் மெயினா உங்களோட ஆசையவே கிளியர் பண்ணணும், பிகாஸ் அது உங்களோட ஆசையா இருக்கணும். கெட் அண்டர்நீத் த ப்ரெஷர், அண்டர்நீத் த ஃபியர், அண்டர்நீத் வாட் எவ்ரிஒன் எல்ஸ் நீட்ஸ் ஃப்ரம் யூ. உங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்க. அண்ட் இந்த இடத்துல இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது மேனிஃபெஸ்டேஷன் பிகம்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யூ கேனாட் மேனிஃபெஸ்ட் வாட் யூ ட்ரூலி டிசையர் ஃப்ரம் உங்களோட டிசையர் இங்க இருக்கு, உங்களோட பயம் இங்க இருக்கு, இது எல்லாமே சேர்ந்து இருக்கு ஒரு மனிதனுக்குள்ள. when you separate both, அப்பதான் உங்களோட manifestation வரும். So until you separate your desire from your fear, your manifestation might take time. And the next section, borrowed belief, which is a Keeverse concept. Let me go deeper in this. The borrowed section நான் ஏன் இதுக்கு பேர் வச்சேன். A borrowed belief is something that you live by. உங்களோட நம்பிக்கைகள் அது கிடையவே கிடையாது, அது வேற ஒருவரோட நம்பிக்கைகள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, அதை நீங்க ஏத்துட்டு உங்க நம்பிக்கையா மாத்தி வச்சிருக்கீங்க. It was given to you by your family, your culture, your society, by an astrologer, by a YouTube video, by a person who meant well, or maybe someone அது பெருசா யோசிச்சு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா அது உங்களோட borrowed belief-ஆ இருக்கும். அதை நீங்க பிக் பண்ணிக்கிட்டீங்க, அதை பல வருஷமா தொடர்ந்து கேரி பண்ணிட்டே இருந்திருக்கீங்க, அது உங்களோடதா நீங்க ரொம்ப பர்சனலைஸ் பண்ணி அது உங்களோடது கிடையாதுன்றது ரியலைசேஷனே நீங்க மறந்து அதை ஏத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சாந்திக்கு மல்டிபிள் வாய்ஸஸ் மல்டிபிள் டைம்ஸ் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்திருக்கு, அண்ட் தட் இஸ் her borrowed belief. அது அவங்களோட நம்பிக்கை கிடையாது, ஆனா அவங்க வாங்கிக்கிட்ட நம்பிக்கை. இந்த பூமிக்கு வரும்போது பயம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாம வராங்க, அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பயம் அவங்களோட ஒரு பயமா மாறும்ன்றதும் அவங்களுக்கு தெரியல. இந்த பயம் ஜஸ்ட் அவங்க கிட்ட கொடுக்கப்பட்டது, அவங்க கிட்ட விதைச்சிருக்காங்க. யாரால? by a person who could read, who could predict. ஆனா இது அவங்களோட பயாலஜிக்கு என்ன பண்ணும், அவங்களோட பாடியில இது என்ன பண்ணும், அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு இது என்ன பண்ணும்ன்றது அவங்க தெரியாம ஜஸ்ட் ஒரு பேட்டர்னை மட்டும் அப்சர்வ் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும், இந்த ஆஸ்ட்ராலஜி ஆக்சுவலி எப்படி ப்ரெடிக்ட் பண்றாங்க, இது எல்லாமே நம்ம பார்ட் 1ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் வீடியோ யூ கேன் வாட்ச் தட். அண்ட் இப்போ இந்த borrowed belief அவங்களோட நர்வஸ் சிஸ்டம்ல அப்படியே merge ஆகி வாழ்ந்துட்டு இருக்கு, affecting her hormones, affecting her relationship with the body, and affecting the energy that she brings in. ஒவ்வொரு மாசமும் அவங்க ட்ரை பண்றாங்க, and this energy influences this. So இங்க பண்ண போற first work manifestation கிடையாது. This is where all the manifestation coaches come. Do this method, do that method. But I'm here to tell you the depth, the reason, the cause, the root. So நம்மளோட first work என்ன தெரியுமா? To return the belief. இது என்னோட நம்பிக்கை கிடையாதுன்னு அங்க வாங்கிக்கோங்க, தயவு செஞ்சு போயிருங்க. அதுதான். So நீங்க அதை கண்டுபிடிக்க போறீங்க. Just identify it, say that it is not mine. இதை நான் சூஸ் பண்ணல, and இந்த விஷயத்தை நான் இப்ப சூஸ் பண்றேன். I am choosing to believe that my body is capable. என்னோட ஆசை ரொம்ப வேலிடான ஒரு ஆசை. அந்த ஒரு ஆஸ்ட்ராலஜர் யூடியூப்ல சொன்ன விஷயம், என் பாடியில என்னோட செல்ஸ்ல அதுக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது. இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் அப்சர்வேஷன். ஆனா இது உங்களோட சிறை கிடையாது. இட் இஸ் நாட் யுவர் பிரிசன். இந்த குரு சாபம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இட் இஸ் அ சேலஞ்ச். உங்களுக்கு இந்தந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்கிறனால இதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும். ஆனா அது கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது, அது உங்களோட தீர்ப்பு கிடையாது. இட் இஸ் நாட் அ வெர்டிக்ட், பட் இட் இஸ் அ சேலஞ்ச். அதை நம்ம வேற எப்படி பாசிபிளா நம்ம ஆக்கிக்க போறோம்ன்றது தான் மேனிஃபெஸ்டேஷன். ஒரு ஆஸ்ட்ராலஜர் அதை வாசிக்கும் போது அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸும் சேர்த்து தான் அந்த இடத்துல வரும். ஸோ அதை சார்ந்துதான் அவங்க அதை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அந்த இன்டர்பிரேஷன் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் உங்களோட ஃபேக்ட்ஸா மாறாது, அவங்களோட ஒப்பீனியன்ஸ். ஆனா நீங்க அந்த ஒப்பீனியனை முழுமையா நான் ஏத்துக்கிறேன், நான் இனிமே இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அதை தீர்ப்பா மாத்திக்கிட்டீங்க. Now let us see from the astrologer's side. அவர் என்ன மீன் பண்ணிருப்பாரு? Because I really want to do this very carefully. Part 1ல நம்ம என்ன பார்த்தோம்? நான் சொல்லியிருந்தேன் that I am not here to debunk astrologers. Astrology தப்புன்னு சொல்றதுக்கு நான் இங்க இல்லைன்னு சொல்லியிருந்தேன். And I believe it is a real system.
இட் இஸ் அ சொபிஸ்டிகேட்டட் சிஸ்டம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ரீடிங்கை நான் ஆஃபர் பண்றேன். இதே மிருகசிரிஷத்தோட ரீடிங். இந்த குரு சாபம், ஜோதிடத்துல இந்த குரு சாபம் யூசுவலா எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தா, the karmic lesson that is connected to Jupiter, குரு பகவான். இந்த ஜூபிட்டர் பிளானட் வந்து எதை கவர்ன் பண்ணுது, எதை வந்து கண்காணிச்சுக்குதுன்னு பார்த்தா growth, expansion, abundance. ஸோ இந்த growth, expansion, abundance இதெல்லாம் வரும்போதே ஒரு விஷயம் ஒரு வளருது, நீங்க பெருக்குறீங்க, நீங்க அதிகப்படுத்துறீங்க. ஸோ here comes reproduction, children. இது எல்லாமே ஒரு குடும்பம் வந்து பெருசாக்குறீங்க, ரைட்? ஸோ இந்த இடத்துல it highlights the expansion, growth and all of these. It doesn't mean உங்களுக்கு குழந்தை இருக்காது அப்படின்னு கிடையாது. It can mean in this way. இந்த ஏரியா ஆஃப் your life, இதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப் ஹீலிங் தேவைப்படுது. இந்த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் யோர் லைஃப், இதுக்கு இன்னும் கவனம் தேவைப்படுது. அண்ட் திஸ் ஏரியா ஆஃப் யோர் லைஃப், இங்கதான் உங்களோட ஆத்மா இட் சோஸ் டு க்ரோ. இந்த பர்டிகுலர் லைஃப் டைம் நீங்க சூஸ் பண்ணி இங்க வந்திருக்கீங்க. இந்த மாதிரி இந்தந்த இடங்கள்ல நீங்க வளரணும்னு நினைக்கிறீங்க. திஸ் இஸ் வாட் யுவர் சோல் இஸ் கனெக்டட் டு. உங்களுக்கு ஒரு விஷயம் சேலஞ்சிங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சேலஞ்சஸை எப்படி மீட் அவுட் பண்றது? ஸோ இதுதான் எனக்கு சேலஞ்ச். இந்த இடத்துல பயங்கரமான மழை வர போகுது அப்படின்னா நான் எப்படி ஒரு கொடையை வாங்குறதுன்னு யோசிக்கணும். அந்த கொடையை பிடிச்சி நான் எப்படி அந்த மலையை கடந்து போறதுன்னு யோசிக்கணும். மழை வரப்போது நான் இனிமேல் வெளியவே போக முடியாதுன்னு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அழுகிறது கிடையாது. அண்ட் இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, இந்த மிருகசிரிஷம் பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே ஒரு சாபம் கிடையாது. ஆனா இது ஒரு இன்விடேஷன், an invitation to heal whatever is blocking. இன்னும் உங்க உடலுக்குள்ள நீங்க டீப்பா போகணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் நம்புறேன் அப்படின்னா அப்ப யார் எது சொன்னாலும் நீங்க நம்புவீங்களா? அப்போ என் நம்பிக்கைகளை நான் ஹீல் பண்ணணும். என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குன்னா ஐ ஹாவ் டு அட்ரஸ் தட். என் பயத்தை நான் அட்ரஸ் பண்ணணும். அது எல்லாத்தையுமே நான் கிளீன் பண்ணணும், நான் செப்பரேட் பண்ணணும். எனக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்கு, அதுல இந்த பயம் எல்லாம் எனக்கு இருக்கு, இதெல்லாம் நடந்துருமோன்ற பயம் இருக்கு. இதுக்கெல்லாம் நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகல. நாளைக்கு அந்த 3 மணிக்கு அந்த குழந்தை எந்திரிச்சு அழுதா நான் என்ன பண்ண போறேனோன்ற பயம் எனக்கு இருக்கா? அதை நான் எப்படி ப்ரிகாஷன் எடுக்க போறேன்? இந்த மாதிரி ஆசையவும் பயத்தையும் பதட்டத்தையும் இது எல்லாத்தையுமே தனித்தனியா செப்பரேட் பண்ண பழகிக்கோங்க. அண்ட் ஃபார் திஸ் we do the inner work. இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, பண்ண தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. they skip it because they don't know இந்த inner work வந்து எவ்வளோ ஒரு பெரிய இம்பாக்டை உருவாக்குன்றது தெரியல. வாட் இஃப் இந்த நட்சத்திரம் வந்து உன்னால முடியாதுன்னு அது சொல்லவே இல்லை. It is just telling you, go deeper. நிறைய பேருக்கு அந்த ஹீலிங் தேவைப்படல, பட் உனக்கு அந்த ஹீலிங் தேவைப்படுது. ஸோ நீ இன்னும் கொஞ்சம் ஆழமா போ, நீ இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். You have more wisdom than others. And dear Shanti, நீங்க இன்னும் ஆழமா போயிட்டே தான் இருக்கீங்க தெரியுமா? 8 வருஷமா you have not been giving up. 8 years of still trying. 8 years of still hoping. And இப்போ கூட you have come online. நீங்க ஹெல்ப் கேட்டிருக்கீங்க. இப்படி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஸ்டார் நோ சொல்லுதான்னு பார்த்தா there are no chances. பிகாஸ் இந்த தாயோட ஆத்மா சொல்லுது கீப் கோயிங். எங்கேயா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எங்கேயா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எங்கேயா அது கண்டிப்பா நடக்கும். ஸோ போயிட்டே இருன்னு அந்த ஆத்மா தேர்ந்தெடுக்குது. ஸோ ரிமெம்பர், ஒரு சார்ட் வந்து நீ இதுதான் அப்படின்னு அதனால சொல்ல முடியாது. It will give you invitations. It will give you so many invitations. இந்தந்த இடங்கள்ல நீ வளரலாம், இந்தந்த challenges உனக்கு வருதா, நீ அதை அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சார்ட்டால பல இன்விடேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாமே வாய்ப்புகள். இப்போ ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க, இட் இஸ் நாட் பாசிபிள். நீ பிசினஸ் ஆசைப்படுற, ஆனா உனக்கு ஜாப் தான் பாசிபிள். நீ ஜாப் தான் போகணும்னு ஆசைப்படுற, ஆனா நீ எப்படி இருந்தாலும் பிசினஸ் தான் பண்ண போற. இந்த மாதிரி உனக்கு இது நடக்கும், இது நடக்காது. நீ அப்ராட் போகணும்னு ஆசைப்படுறியா, ஆனா அது உன் சார்ட்ல இல்லை, உனக்கு அந்த வாய்ப்பு வராது. ஸோ தேவ் டோல்ட் யூ தட் இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ இந்த இடத்துல நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது? லெட் அஸ் கம் டு த ப்ராக்டிக்கல் பார்ட். அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் யூ எனி டெக்னிக். ஆனா நம்ம ஷிஃப்ட் ஆக போறோம். ஸ்டெப் 1, உங்க மைண்ட்ல இருக்கிற, உங்களோட பாடியில இருக்கிற அந்த பயத்தை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணணும். Before any affirmation, before any visualization, subliminal technique, இது எல்லாத்துக்கும் முன்னாடியும் உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப சேஃபா ஃபீல் ஆகணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஒரு வேர்டிக்ட் வாங்கும்போது, லைக் குரு சாபம், நோ பேபி, நோ மேரேஜ், உங்க பாடி இமீடியட்டா டென்ஸ் ஆகும், உங்க ஷோல்டர்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகும், உங்களை அறியாம அப்படி ஒரு மாதிரி ஆவீங்க. Your breath shortens and something in your chest closes. அதை நல்லா கவனிச்சு பாருங்க. And then consciously breathe through it. 4 வாட்டி மூச்சு மெதுவா உள்ள இழுத்துக்கோங்க. Hold it for 4 seconds and exhale பண்ணும்போது 6 செகண்ட்ஸுக்கு அதை எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. உங்க பாடி கிட்ட சொல்லுங்க that you are safe. நம்ம இப்போ டேஞ்சர்ல இல்லை, நமக்கு எந்த பதட்டமும் இல்லை, எந்த த்ரெட்டும் இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு கேள்வி, ஒரு டவுட் வரும்போது இதை பண்ணுங்க. நாட் ஒன்ஸ், எவ்ரி டைம். இது என்ன பண்ணுன்னு கேட்டா உங்களோட நர்வஸ் சிஸ்டமை வந்து ட்ரெயின் பண்ணும். நீங்க ஆசைப்படுற அந்த விஷயம் வந்து ஒரு பயத்தினால நான் இதை ஆசைப்படுறேன், நான் ஒரு ப்ரெஷர்னால நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து இல்லை அப்படின்னு உங்களோட நர்வஸ் சிஸ்டமை அது வந்து ட்ரெயின் பண்ணும். நான் ஆசைப்படுற இந்த விஷயம் ஜெனுவினா எனக்கு தேவை அப்படின்னு.
Step 2, return the borrowed belief. இது வரைக்கும் நிறைய நம்பிக்கைகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பிக்கை எல்லாமே உங்களோடதா இல்ல வேற யார்கிட்டயா இருந்து நீங்க வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணுங்க. அது என்னென்ன நம்பிக்கைகள் அப்படின்றத எழுதி வைங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு ஈச் பிலீஃப், இது என்னோடது இல்ல, திஸ் இஸ் நாட் மைன், ஐ எம் ரிட்டர்னிங் அப்படின்னு எழுதுங்க. என் தம்பிக்கு டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் வந்து எல்லாருமே ஓகே ஒரு வாட்டி ஜாதகம் பார்ப்போம், இதெல்லாம் நமக்கு ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னப்போ, பெரியவங்கலாம் சொன்னப்போ நாங்கள் ஜாதகம் பார்த்தப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி தம்பி நீ வந்து வீட்டில் ஏதாவது ஒரு லேப்டாப் வாங்கி வச்சுக்கோப்பா, நீ அப்பாட்ட சொல்லி ஒரு லேப்டாப் வாங்கிக்கோ, இனிமே நம்ம வந்து வெளியில போய் கஷ்டப்படுறது இதெல்லாம் நமக்கு சரி வராது. அப்போ அவருக்கு 60+, அந்த ஜோதிடருக்கு வந்து 60+. அப்போ அவர் என்ன சொன்னாரு, வெளியில போய் கஷ்டப்படுறதெல்லாம் இனி சரி வராது, நமக்கு தான் இனிமேல் ஹெல்த் எல்லாம் போச்சுல, நீ எதுவும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் உன் காலகட்டம்லாம் நல்லா தான் இருக்கு, நீ வந்து நல்லா வந்துருவ, நீ தைரியமா இரு, இதெல்லாம் தாண்டி வந்துட்ட அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நிறையா சொன்னாரு. ஓகே, அண்ட் ஒன்ஸ் ஹி லெஃப்ட், என் தம்பி அப்படியே உண்மையே இருந்தாரு. I know that he was broken because அந்த ஜாதகர்காரு சொன்னது வந்து I was not ready to accept it. நான் வந்து உட்கார்ந்தேன். And I know that person personally. நான் வந்து உட்கார்ந்தேன். And I spoke to him. அப்போ he was broken. இனி அவ்வளவுதான் இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் ஹெல்த் போச்சு, ஆனா எனக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனே அப்படின்னு. And that time I told like it's a borrowed belief. அவருக்கு 60 வயசு ஆயிருச்சு, இந்த 60 வயசுல அவரால் ஒரு பிசினஸ் பண்ண முடியல, அதனால இப்போ உனக்கு ஹெல்த் போயிடுச்சு, அப்ப ஹெல்த் போயிட்டா அதெல்லாம் பண்ண முடியாது தானேன்றது அவரோட நம்பிக்கை. அவரால் ஒரு கார் ஓட்டுறதுக்கு அவ்வளோ பயப்படுறாரு, இந்த இடத்துல பார்க் பண்றதுக்கு பயப்படுறாரு. நான் உன் கூட கார்ல ஏறி உட்காரும் போது நான் கண்ணை மூடிட்டு உட்காருவேன், நான் அவ்வளோ தைரியமா உட்காருவேன், நீ என்ன சேஃபா கொண்டு வந்து வீட்டுல விட்டுருக்க, இதை செய்ய முடியாதுல்ல, அதான் வயசாயிருச்சுல்ல, இவ்வளோ ஏஜுக்கு அப்புறம் நம்ம எப்படி இதை போய் பண்ண முடியாதோ அப்படின்றது அவரோட நம்பிக்கை. அதை அட்வைஸோட கலந்து ஒரு பரிதாபத்தோட கலந்து இந்த மாதிரி இந்த சின்ன பையனுக்கு ஆயிருச்சேன்ற பரிதாபமும் மிக்ஸ் ஆகி அந்த பேட்டர்ன்ஸ் சார்ட்டையும் பார்த்து பிசினஸ்க்கான வாய்ப்பு இருந்தாலும் எதுக்கு அலையணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் அட்வைஸ் கொடுக்கறதையும் சேர்த்து மர்ஜ் ஆகி உனக்கு சொல்றாரு. ஆனா நம்மளை பொறுத்தளவு ஒரு அஸ்ட்ராலஜர் நம்ம முன்னாடி உட்காந்து நம்ம சார்ட்டை பார்த்து ரீட் பண்றாரு. திஸ் இஸ் அ borrowed belief. If you want to do your business, keep going அப்படின்னு நான் சொன்னேன். அவரோட உடல்நிலை அவ்வளோ ஷேட்டர் ஆகிக்கிட்டே போச்சு. அடுத்த நாள் it kept shattering, it kept failing, chronic rejection continuous-ஆ. ஒரு கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, எந்திரிச்சு நிக்க முடியல. He built his business from the hospital bed. And அவரோட உயிர் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்தப்போ his body was there as a business owner. அவரோட manifestation came true. உன்னால இது முடியாதுன்னு சொன்ன எல்லாருக்குமே he made it possible. And எப்படி ஒரு சாதாரண நபரா ஹெல்தி பர்சனா இருந்து பண்ணாம he was shattering, அவர் கொலாப்ஸ் ஆயிருவாரு, இன்னைக்கு இருக்க மாட்டாருன்னு சொன்னவர் he built a huge business. அதோட பக்கா சிஸ்டம் எல்லா ஃபனலும் உருவாக்கி கையில ஒப்படைச்சிட்டு இன்க்ளூடிங் ஃபினான்ஸ் எல்லாமே பக்காவா ஒப்படைச்சிட்டு he made his dream come true and he departed from his physical body. So my dear beautiful soul, just return your borrowed belief. அது உங்களோட நம்பிக்கை இல்ல. Step 3, உங்களோட desire first clean பண்ணலாம். அமைதியா உட்காருங்க, கண்ணை மூடிக்கோங்க. உங்களோட ப்ரெஷர் எல்லாத்துக்கும் அடியில போங்க. இந்த ஃபேமிலி குவெஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் இன்னும் ஆழமா கீழே போங்க. இந்த சோஷியல் கம்பேரிசன், அவங்க 2 வருஷத்துல குழந்தை பெற்றுட்டாங்க, அவங்க 4 வருஷத்துல குழந்தை பெற்றுட்டாங்க, இன்னும் இந்த சோஷியல் கம்பேரிசனுக்கும் தாண்டி போங்க. இந்த 4 நட்சத்திரம், இந்த வேர்டிக்டுக்கு எல்லாம் தாண்டி போங்க. And the final part of you that wants this from love, எனக்கு ஜெனுயினா இதை நான் பண்ணணும், நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், I love this. And that part, உங்களோட அந்த child version, the child is laughing loud. The part that wants to be a mother, not to satisfy anyone, but genuine உங்களுக்குள்ள ஏதோ எனக்கு அது வேணும் அப்படி அந்த வெர்ஷனுக்கு கனெக்ட் ஆகுங்க. and that is where your manifestation will start to blossom. Step 4, speak to your body. சத்தமாவோ சைலண்டாவோ தினம் உங்ககிட்ட பேசுங்க. my body is capable. என் உடலுக்கு தெரியும் இதை எப்படி பண்ணணும்னு. I create a safe welcoming space within me. என்னோட ஆசை எல்லாமே வேலிடான ஒரு ஆசை, அதை கேட்டுட்டு தான் இருக்கு. இது ஒரு அஃபர்மேஷனா கிடையாது, பட் ஆஸ் அ ட்ரிக் டு யோர் மைண்ட். ஏன்னா கம்யூனிகேஷன் தான் உங்க நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். யூ டாக் டு யோர் செல்ஃப். யோர் பாடி இஸ் லிசனிங் டு எவ்ரிதிங் தட் யூ டாக் டு யோர் செல்ஃப். ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு பயம், ஒவ்வொரு வேர்டிக்ட் that is being repeated, இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல அவங்க எல்லாம் பேசுற மாதிரி பேசிட்டோம், ஆனா நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்ககிட்ட பேசுங்க. ஸ்டெப் 5, subliminal listening at night. இதை தீரா ஸ்டேட்ல கேளுங்க. அதாவது உறக்கத்துக்கு போற முன்னாடி நீங்க இதை பிளே பண்ணுங்க. அண்ட் நீங்க ஃபுல் நைட் பிளே பண்ணாலும் ஃபைன் தான், பிகாஸ் யோர் சப்கான்ஷியஸ் வில் ஆல்வேஸ் பி ஆக்டிவ். ஸோ நீங்க டீப் ஸ்லீப்ல இருக்கீங்க அப்படின்னாலும் யூ கேன் கீப் பிளேயிங் தி சப்ளிமினல் அண்ட் உங்களோட சப்கான்ஷியஸ் அதை ஆழமா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஐ எம் கிரியேட்டிங் கஸ்டமைஸ் சப்ளிமினல்ஸ். எல்லாருடைய காயங்கள்,
based on so many case studies that I've done. Especially, I have created subliminal programs and it will get launched soon. நீங்க அதையும் பயன்படுத்திக்கலாம். And in the repeated YouTube verdicts பண்ண இந்த டேமேஜ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ undo பண்றதுக்கான நேரம். இப்போ ஸ்பெசிஃபிக்லி டு ஹீல் யுவர் ஃபர்டிலிட்டி, உங்களோட பாடி, உங்களோட நர்வஸ் சிஸ்டம், உங்களோட ஃபர்டிலிட்டி ஃபங்க்ஷனே எப்படி ஆயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே டீப்பா ஹீல் பண்ணக்கூடிய சப்ளிமினல்ஸ் கேளுங்க. இது என்ன பண்ணுன்னு கேட்டா, ஆல்ரெடி விதைக்கப்பட்ட இந்த ஃபியர், இந்த பயம், இது எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் இது ஒரே ராத்திரியில நடக்குமா? நோ, யூ நீட் கன்சிஸ்டன்சி. தினம் கேட்கணும், தினம் இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓவர் வீக்ஸ், ஓவர் மந்த்ஸ், கன்சிஸ்டன்ட்லி. But the direction immediately changes from the very first night. நீங்க கேட்க தொடங்கின அந்த ராத்திரியில இருந்தே உங்களோட சிந்தனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும். Step 6, detach from the outcome. And இது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஸ்டெப்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அவுட்கம் என்னவா வரும், ரிசல்ட் என்னவா இருக்கும்னு சொல்லி யூ ஆர் கிரிப்பிங் ஆன் இட். அண்ட் இது உங்களோட பாடிக்கு நல்லாவே தெரியும். ஓ, மறுபடியும் இந்த மாசம் ரிசல்ட் பார்க்க போறாங்க அப்படின்ற அந்த பதட்டம் உங்க பாடிக்கு தெரியும். இது எப்படியா ஒர்க் அவுட் ஆயிரணும், அந்த டென்ஷன் இருக்கு இல்லையா, அதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் தான். டிட்டாச்மெண்ட்ன்றது நோ ஐ டோன்ட் கேர் திஸ் எனிமோர்ன்றது கிடையாது. டிட்டாச்மெண்ட் மீன்ஸ் ஐ எம் டூயிங் எவ்ரிதிங் ஐ கேன் டூ. என்னோட முழு மனசோட, என்னோட எந்த கில்ட்டும் இல்லாம நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ ரொம்ப அலைன்டா இருக்கேன், நான் ரொம்ப ஓப்பனா இருக்கேன், ஐ எம் ரெடி. நான் என் உடலை ரொம்ப முழுசா நம்புறேன், இந்த செயல், இந்த ப்ராசஸை நம்புறேன், அண்ட் ரொம்பவே ஆழமா நம்புறேன். எனக்கு வரக்கூடியது எனக்கு கண்டிப்பா வரும். யூனோ, ஓப்பன் ஹேண்ட்ஸ் எப்பயுமே ரிசீவ் பண்ண ரெடியா தான் இருப்பாங்க. நீங்க டென்ஷனா அப்படியே உட்காந்துட்டே இருக்கணும்னு இல்லை. ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் ரிசீவ் இட். உங்களோட பாடியில எந்த ஃபால்ட்டுமே இல்லை. உங்களோட பாடி உங்களோட எனிமி கிடையாது. ஆனா உங்களோட பாடி இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். இவங்க எப்போ இந்த பயத்தெல்லாம் விடுவாங்க, நான் என்னை எப்போ வந்து ரிலீவ் பண்ணுவாங்க, so that I can conceive, so that I can create a new life அப்படின்னு உங்களோட பாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க தான் அந்த பயத்தை எடுத்து வெளியே போட்டுட்டு உங்க பாடிக்கான பெர்மிஷனை கொடுக்கணும். டியர் சாந்தி, நீங்க ஆன்லைன் வந்து கேட்ட அந்த ஒரு கேள்வி, how do I manifest to become pregnant? உங்களுக்கு ஒரு டெக்னிக்கை கொடுத்துருக்கலாம், 369 2 cup method or whatever it is. பட் அது ரொம்ப நேர்மையாவோ இல்லை ஆனஸ்டாவோ இருந்திருக்காது. பிகாஸ் the techniques work when the ground is clear. பட் இங்க கிரவுண்ட் கிளியரா இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்களோட கிரவுண்ட்ல 8 years of grief, pressure, comparison இது எல்லாமே இருந்திருக்கு. அண்ட் இந்த யூடியூப் verdict உங்களோட பாடியை ஒரு ஸ்ட்ரேஞ்சரா நீங்களே ஃபீல் பண்ற மாதிரி ஆக்கிருச்சு. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் ஒரு பேபியை மேனிஃபெஸ்ட் பண்றது கிடையாது. The first work is coming home to yourself. நீங்க உங்க பாடியில ரொம்ப சேஃபா, ஹாப்பியா ஃபீல் ஆகணும். மேக்கிங் பீஸ் வித் யோர் பாடி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா borrowed beliefம், பயத்திலிருந்து வந்த எல்லா நம்பிக்கைகளையும் திருப்பி கொடுக்கணும். Find everything that is underneath. Because நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க that things will work out. அதனால தான் நீங்க இன்னும் சர்ச் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, and you asked for it. இனிமே இது நடக்காதுன்னு முழுசா நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. So somewhere at the corner you still have space. And I want to say you something about this nakshathram. நீங்க உங்களோட நட்சத்திரத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துட்டு இருக்கீங்க. அந்த நட்சத்திரம் is also very perfectly living with you. இது எதுவுமே உங்களோட ஸ்டார் நோ சொல்லிருச்சுன்றனால கிடையாது. அதே மாதிரி உங்களோட சோல் இன்னும் கீப் கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை கவனிங்க. And I really want you to keep going. பயத்துல இருந்து இல்ல, நம்பிக்கையில இருந்து. ஒருத்தவங்க சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம எதையும் இங்க பண்ணல. ஃப்ரம் யோர் ஓன் டிசையர், ஃப்ரம் யோர் ஓன் பாடி, ஃப்ரம் யோர் லைஃப். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இது பாசிபிள் இல்லை, இது உன்னால முடியாதுன்றதை தாண்டி ஆக்சுவலி இந்த சார்ட் படி இது முடியாது, இது பாசிபிள் இல்லை, இவ்வளோ பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கடந்து வந்த எக்ஸ்பீரியன்சஸ்ல இதெல்லாம் சாத்தியமே இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் வந்து பாசிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களோ அது யாருக்கிட்ட இருந்து வந்த நம்பிக்கைகள்னு பாருங்க. அண்ட் டிட் யூ எவர் டிசைட், ஓகே நான் இதை தெளிவா புரிஞ்சு தான் இந்த நம்பிக்கையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல அவங்க சொல்லிட்டாங்க, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க, அப்ப சரியா தான் இருக்கும் அப்படின்னு அப்படியே அக்ரி பண்ணிக்கிட்டீங்களா? மேபி இந்த உண்மையை அப்படியே எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் நீங்க டிஸ்அக்ரி பண்ணிக்கிறதுக்கு அந்த இடத்துல பெரிய எஃபர்ட் போடாதனாலயா? சோ இங்க நம்ம யாருமே ஜாதக சார்ட்குள்ள வாழ்ந்துட்டு இல்ல. We are living inside the decisions that we take. And the most powerful decision நீங்க எடுக்க போறது தான் உங்க வாழ்க்கையவே நிர்ணயிக்கும். இப்போ astrology, manifestation இது ரெண்டுமே டூல்ஸ், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கருவி. So you learn how to use them and you decide how to use them. And this is Keeverse, the ritualized living, with more love, with more hope, with more positivity. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.